இங்க பாரு ஜீவா, நான் உன்னை சொன்னா கேப்பியா? சொல்லுங்க. நம்ம மேல எப்ப வேணா எந்த மாதிரி பழி வேணாலும் விடலாம். ஆனா அத நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்புறதும் நம்பாததும் நம்ம கையில தான் இருக்கு. நாம எப்படி நடந்துக்கிறோமோ, நம்ம வாழ்க்கை என்னவா இருக்குமோ, அத வச்சுதான் நாம ஒரு தப்ப பண்ணிருக்கோமா இல்லையான்னு மத்தவங்க யோசிப்பாங்க. இப்ப கூட உன் மேல பழி விழுந்ததும் பாட்டி உன்னை திட்டுறதோ இல்ல மத்தவங்க மேல சந்தேகப்படுறதுக்கும் என்ன காரணம்? நீ இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கிறது தான். உன் படிப்பையும் நீ இன்னும் முடிக்கல. நான் என்ன மதனி பண்றது? படிப்பு மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. எவ்வளவு எழுதினாலும் அரியர் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அது நீ நினைக்கிறதுல தான் இருக்கு ஜீவா. முடியும்னு நினைச்சா போதும். முயற்சி பண்ணா எதுவும் ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணி படிச்சு பாஸ் பண்ணு. அதுக்கு முன்னாடி பார்ட் டைமா ஒரு வேலையை தேடிக்கோ. உன்னோட சின்ன சின்ன செலவுக்கு கூட நீ மத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு தான் இருக்க. நீ உன் செலவுக்கு சொந்தமா சம்பாதிக்கணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும். உனக்கான மரியாதைய நீ தேடி போக தேவையில்ல, அது தானா வரும். இன்னைக்கு உன்னை அங்க பார்த்தப்போ எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை. பரவாயில்ல, நீ கூட என்ன நம்பி இருக்க. வீட்டுல கூட எல்லாரும் நம்பினாங்க. அப்பத்தாவ தவிர. உங்க அப்பத்தா யாரதான் நம்பியிருக்காங்க? அவங்க அவங்கள மட்டும்தான் நம்புவாங்க. பரவாயில்லையே, என் அப்பத்தாவை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்கள ஆரம்பத்திலே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சேச்சே, அதெல்லாம் இல்ல. பல வருஷமா எனக்கு அது பழகிடுச்சு. நீ என்ன நம்பினல்ல, அது போதும். ஆமா, யாரோ உன்னை வேணும்னே மாட்டி விட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொன்னல. ஆக்சுவலா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? தெரியலையே. ஒன்னு ரெண்டு இடத்துல வம்பிழுத்து இருந்தா பரவாயில்ல. ஊர் முழுக்க இழுத்து வச்சிருக்கேன். எவன் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல. இப்படி பண்ணவன் மட்டும் கையில மாட்டட்டும், அப்புறம் இருக்கு. நீ திரும்பவும் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இப்படியே பண்ணிட்டு இருந்தனா இந்த மாதிரி விஷயத்துல தான் போய் மாட்டுவ. ஒழுங்கா உன் லைஃப பாரு. நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். சீக்கிரமே எல்லா அரியரையும் கிளியர் பண்ணணும். நீ தான் அரியற மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கியே. நீ அதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு தலை ஃபுல்லா ஒயிட் ஹேரே வந்துரும். அப்படிலாம் நினைக்காத. முயற்சி பண்ணா எதுவும் முடியும்னு இப்பதான் மதினி சொல்லிட்டு போறாங்க. ஓ, என் அக்கா உனக்கு அட்வைஸ்லாம் பண்றாளா? சில விஷயம் சொன்னாங்க. அவங்க சொன்னதும் நியாயமா தான் இருக்கு. அதான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன முடிவு? எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஏதாவது பார்ட் டைம்ல வேலை பார்க்கலான்னு இருக்கேன். பாரா, திடீர்னு உனக்கு ஞான உதயம்லாம் வந்திருக்கு. ரிலீஸ் பண்றதுக்கு அவனை கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ண வச்ச. மீனாட்சியோட உண்மையை தேடுறதை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. அந்த ஜீவா தப்பிக்கிறான்றதை விட நான் இதுல மாட்டிக்க கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். கடைசியில நீ போட்ட பிளான நீயே உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆமா, அதான் எனக்கு இப்ப வெக்ஸ் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் வெக்ஸ் ஆயிட்டா எப்படி? ஆனா அந்த மீனாட்சி அந்த ஜீவாவை தான் ரொம்ப நம்புறா. அந்த நம்பிக்கையை உடைக்கணும். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கே டயர்டான எப்படியாதி? எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னா அதுக்கான உழைப்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும். கரெக்ட் தான். ஆனா எங்க மீனாட்சி அந்த ஜீவா பக்கம் சாஞ்சிருவான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்காத மாதிரி தான் நடக்கும். அதை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறோன்றதுல தான் நம்ம சாமர்த்தியம் இருக்கு. சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை ஃபேஸ் பண்றதா ரொம்ப கஷ்டம். எத்தனை தோல்வி அவமானம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆத்திரமும் கோபமும் எந்த சக்சஸ்க்கும் வழிகாட்டாது. நீ இப்போ ஒரு வேட்டைக்கார மாதிரி
எந்த சலனமும் இல்லாம காத்திருக்கணும். ஏற நம்ம எய்முக்கு வந்ததும் அதை வேட்டையாடணும். மிஸ்ஸே ஆகாது. மீனாட்சி உனக்கு மிஸ்ஸஸ் ஆகணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். உன்னோட அடுத்த அடி ஜீவாவால தப்பிக்க முடியாத மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் அப்புறம் பேசுறேன். ம் சரி. என் ஃப்ரெண்டு சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு கார் எடுத்து சவாரி ஓட்டு மாப்பிள்ளன்னு சொன்னான். சரி, நம்ம அரியர் முடிச்சு வேலைக்கு போறதுக்குள்ள ஒரு யுகமே முடிஞ்சிரும். அப்படிலாம் இல்ல, சீக்கிரமாவே முடிச்சிருவோம். இப்பெல்லாம் ஒரு மோட்டிவோட வர படிக்கிறோம்ல. என்ன மோட்டிவ்? அது அரியரை முடிக்கணுங்கிற மோட்டிவ் தான். முடிச்சா சரி. இந்த மாதிரி கார் ஓட்டாம சொந்தமா கார் வாங்குற வேலைக்கே போலாம். நமக்கு கார் வாங்குற ஆசை இல்ல மீனாட்சி. என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நடந்தா சரி. என்ன நினைச்சிருக்க? அது ஆல் கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். அது வரைக்கும் இந்த காரை ஓட்டி கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு பாக்குறேன். பரவாயில்ல, பொறுப்பெல்லாம் வந்திருக்கே, நல்ல விஷயம்தான். சரி, கார்ல ஏறு, உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறேன். வேணாம் வேணாம், கார்ல போற அளவுக்குலாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் பஸ்லயே போய்க்கிறேன். நான் அவ்வளோலாம் காசு வாங்க மாட்டேமா. உனக்காக 50% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு? உனக்கு வர லாபத்தை நீயே குறைச்சுக்கிற. நீ என் கார்ல வந்தாலே எனக்கு லாபம் தான். அது எப்படி? அது நீ ராசியான பொண்ணு. நீ ஒரு தடவை வண்டியில ஏறணும்னு வச்சுக்கோவேன், சும்மா வண்டி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஓஹோ, அப்போ வண்டி கொடுத்த ஆள் கேட்டா என்ன பண்ணுவ? ஓட்டுற பத்தியா? நான் எங்க ஓட்டுறேன், நீதான் கார் ஓட்டுற. ஐய, என்ன நீ இப்படி கடிக்கிற? எல்லாம் உன்கிட்ட பேசி பேசி எனக்கு ஒட்டிக்கிச்சு. பரவாயில்லையே, என்கிட்ட இருந்து கூட உனக்கு ஒட்டிக்குதே. என்னாச்சு டாக்டர்? சடனா உங்க அம்மாவுக்கு ஹார்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டாக்டர்? அவங்க நல்லா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல பிளாக் இருக்கு இல்லையா? ஆமா டாக்டர், அதுக்கு தான் டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளாக் இன்னும் குறையல. நாங்க அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல. ஹார்ட் ரேட்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு உடனே ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணியாகணும். எடுத்து பார்த்துட்டு தேவைப்பட்டா ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் உடனே பண்ணியாகணும். டிலே பண்ணா அவங்க கண்டிஷன் இன்னும் சீரியஸ் ஆயிடும்.